number you are trying to reach is currently not reachable. To leave a voice SMS, just dial star. முன்னாடி வந்தவங்க இங்க வேலை செய்யறவங்களா? ஆமா, பேரு தாயம்மா. அவங்க நமக்கு இங்க டீ போட்டு கொடுக்க வந்திருக்காங்க. நீ வா, மேல உனக்கு எல்லா ரூமையும் காட்டுறேன். வா. இந்த பொண்ணு இன்னும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மேல வா. சுவிட்ச போடாத. எல்லா இடத்துலயும் ஷார்ட் ஆகுது. எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அப்புறமா சுவிட்ச போடலாம். இது வேறயா? ஏ பொண்ணு, இங்க 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 பாரு. அட இங்க. முதல்ல இந்த ரூம்ல தான் பல்ப மாட்டணும். வா வா, சீக்கிரம் வா. திரு முடிச்சுக்கிட்டே இருக்க. அட, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நான் சாப்பாடு வாங்க மறந்துட்டேன். நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நீ எல்லா பல்பையும் மாட்டி வை. அந்த டார்ச்சை கொடுத்துட்டு போங்க. டார்ச்சா? எதுக்கு? உன்கிட்ட டார்ச்சை கொடுத்துட்டு நான் என்ன பண்றது? கீழே ரூம்ல லைட் இருக்குல்ல, அப்புறம் என்ன? சரியான பைத்தியக்காரன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ.
பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. எல்லாரும் கூட்டு குடும்பமா இருக்காங்க. அண்ணா, அக்கா, சார், எங்க போனாங்க? யாரையுமே காணோம். அக்கா, என்னம்மா உங்களுக்கு டீ வேணுமா? முனியாண்டி உள்ள இருக்கான். இது உனக்குள்ள டீ. கங்கா, கங்கா, என்னடி இப்படி வந்திருக்க? அலங்கோலமா? என்னாச்சு? கேட்டுட்டே இருக்க, ஏதாவது சொல்லுடி. என்னடி ஆச்சு அவளுக்கு? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? என்ன ஆச்சு? கங்கா, உன்னதான் கேக்குறேன். பாத்து பாத்து வா. என்ன செடி? வாயை திறந்து சொல்லு. கங்கா, 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 எங்கடி போயிட்டு வந்த? என்னடி சொல்ற? சரி, நீ இப்போ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். படுத்து தூங்கு, காலையில பேசிக்கலாம். படு படு, பாத்து பாத்து.
என்ன கங்கா இவ்வளவு காலையில ஆச்சரியமா இருக்கு சார் ஸ்கூட்டினாலயா சார் அது ஒரு பேய் பங்களா சார். நேத்து நான் போறதுக்குள்ள அங்க இருட்டிடுச்சு. அங்க நடந்தது சொன்னா நீங்களே நம்ப மாட்டீங்க. என்னாச்சு சார் அது இன்னும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மேல வா. என்னம்மா நான் இதை எதையும் நம்ப மாட்டேன். இல்ல சார், இது சத்தியமா நடந்துச்சு. இனிமே நீங்க எவ்வளவு பணம் தரேன்னு சொன்னாலும் நாங்க போக மாட்டேன். எங்க இருட்டான உடனே நீ பயந்துட்ட. அங்க நடந்ததெல்லாம் எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறது? சிஎஃப்எல் எப்படி ரெட் கலர் ஆகும்? எப்படி யோசிச்சாலும் எனக்கு புரியல. சத்தியமா சார், நான் என் கண்ணால பார்த்தேன். அது எப்படி? தாழ்மாக்கு மேல மேல நீ தனியா அந்த பே பங்களாவில போயின மேனேஜர் சொன்னாரு. எதுக்கு போன? இந்த டைம்ல யாரும் அங்க போக மாட்டேன்டி. அந்த பங்களால ஏதோ அமானுஷமா நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ எதுக்கு போன? ஹலோ ஹலோ
இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. பேய் வீடு யாராவது இந்த காலத்துல இதெல்லாம் நம்புவாங்கன்னு நினைக்கிறியா? சார் சத்தியமா நடந்துச்சு. சரி கங்கா, நீ சொன்ன மாதிரி காவல்காரன் பேயா இருந்தா அந்த பேய் கம்பெனிக்கு காசு கொண்டு வந்து கொடுக்குமா? என்னது, வாட்ச்மேன் இங்க வந்தானா? கங்கா, நீ இங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து போன ஆளை நீ பார்க்கலையா? பேய் பகல்ல வெளியில வந்து நடக்குதுன்னு நான் எங்கேயும் கேட்டதில்லை. சார் இங்க வந்தவ அந்த ஆளு அவன் பேரை சொல்லி எங்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டான். அது மட்டும் அல்ல, வாங்கின பல்புக்கு பணத்தையும் கொடுத்துட்டு போனான். அது சார், அந்த ஆளு வெளியே போன நேரத்துல பயந்து அந்த ஆளுகிட்ட கூட சொல்லாம வந்திருக்க. அதனால அந்த பொண்ணை திட்டாதுங்கன்னு கூட சொன்னாரு. நீ முதல்ல ஒரு சைக்காட்டிஸ்ட பாரு, உன் பயத்தை போக்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு. இல்லைனா மெண்டல் ஆயிடுவேன். சார் நான் சொன்னதெல்லாம் உண்மை சார். இத பாரு, நீ சொல்ற கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க நான் எந்த கம்பெனி நடத்தல. எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு, நீ அங்க போய் அவரை பாரு. ஒரு கயர் கொடுப்பாரு, அது வாங்கி கட்டினா உன் பயம் எல்லாம் போயிடும். நீ இப்போ கிளம்பு, எனக்கு நிறைய வேலை இருக்கு.